ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதிரி பூக்கள் பாகம் 16. தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு போகிற வழியில் இருந்தது அந்த பிரம்மாண்டமான பங்களா. அஞ்சுகம்மாள் இல்லம் என்ற எழுத்துக்கள் கொட்டை எழுத்துக்களாய் பங்களாவின் முகப்பில் பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த இடத்தில்தான் நான் வேலை செய்ய போகிறேனா? போர்ட்டிகோ படி மீது ஏறி பட்டியை கீழே வைத்தாள். சசியை தோளோடு அணைத்துக்கொண்டு பூ வேலைப்பாடுகள் விரிந்த அந்த பிரம்மாண்டமான சொகுசு கதவில் கையை வைத்தாள். நான் உள்ளே வரலாமா? மெதுவாய் தயக்கமாய் குரல் கொடுத்தாள். கதவை நோக்கி உட்புறமாய் யாரோ நடந்து வளர்கிற ஓசை துல்லியமாய் கேட்டது. மெல்ல கதவு திறந்தது. கதவை திறந்துவிட்டு அந்த வேலையால் ஓடிப்போனான். எஸ் கமின். அந்த குரல் வந்த திசையை நோக்கி கண்கள் பாய்ந்தது. வெல்வெட் இருக்கை ஒன்றில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அலட்சியமாய் ஒரு இளைஞன், 30க்கு மேல் வயது இருக்கும், வாட்ட சாட்டமான உடம்பு. அணிந்திருந்த உடைகளிலேயே அவனுடைய பணக்காரத்தனம் பளிச்சென்று தெரிந்தது. தோள்களை குலுக்கியபடி தன் கூர்மையான கண்களால் பானுமதியை விழுங்கி விடுவது போல் பார்த்தான். யார் நீ என்றான் ஒருமையில். நான் தான் பானு, திருவாரிலிருந்து வரேன். ஓ, முழு பெயர் பானுமதி இல்லையா? ஆமா. மெதுவாய் தலையை ஆட்டினாள். அப்போது காதுகளில் அணிந்திருந்த கவரிங்கு ஜிம்கிகள் கூடவே ஆடின. அதையே நிறையவே ரசித்தான் அவன். கணவர் விபத்தில் செத்துட்டதாகவும் ஒரே ஒரு குழந்தை இருக்கிறதாகவும் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டிருந்த இல்லையா? அந்த குழந்தை தான் இதுவா? ஆமா. ஆனா பொண்ணா? ஆண் குழந்தை. உனக்குன்னு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா என்றான், அவளை பற்றி முழுமையாய் தெரிந்து கொள்கிற ஆவலோடு. அவளுடைய கதை முழுவதையும் சொல்லி முடித்தாள். உனக்கு இந்த வீட்டில் என்ன வேலை தெரியுமா? சொல்லத் தொடங்கினாள். அவன் பெயர் பரந்தாமன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெயர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா? அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.